வணக்கம் நேயர்களே. நமது சந்தைகள் ஒரு ஸ்ட்ராங் ரேலி இன்னைக்கு பார்த்துட்டோம். மெயினா பிக்கஸ்ட் வீக்லி கெயின் பார்த்தோம்னா பிப்ரவரி 2021 அப்புறம் இதுதான் நடந்து உள்ளது. மேலும் நாம் இந்த விஷயங்களை பற்றி பலமுறை கடந்த 10 நாட்களாக கூறிக்கொண்டிருக்கிறோம். அதுபடிதான் மார்க்கெட்டும் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாகவும் இருக்கிறது என்று சொல்லலாம். நிப்டி 414 புள்ளிகள் அதிகரித்து 23,851 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 1627, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்க 843. மேலும் இன்றைய தினம் மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஈவன் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பெட்டரா பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்து பார்க்கும் பொழுது ஒரு பெட்டர் what you say like மார்க்கெட்டினுடைய பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆன் இன்வெஸ்டர் சைடு as well as the இன்ஸ்டிடியூஷனல் சைடு, இது ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லலாம். அதனால சென்டிமெண்ட் ஒரு புல்லிஷ் அக்ராஸ் ஆல் த செக்டார்ஸ்னே சொல்லலாம். மேலும் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த வீக்லி ஹையஸ்ட் கெயின்ல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, பிப்ரவரி 2021 பிறகு. அது மாதிரி வால்யூம் பார்த்தோம்னா இன்னைக்கு கேஷ்ல கிட்டத்தட்ட 1.02 lakh crore நடந்திருக்கு நிப்டி கேஷ்ல. அது போல டெரிவேட்டிவ்ஸ் டர்னோவர் பாத்தீங்கன்னா 2.82 lakh crore நடந்திருக்கு. ஸோ ஹையஸ்ட் திங்ஸ் ஃபார் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ல பார்க்கும் பொழுது. அது போல துறைகளை பார்க்கும் பொழுது பினான்சியல், பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெட்டர் அப் மூவ், இந்த கண்டினியூ டு அவுட் பர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த துறைகள் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். நண்பர்களே, போன வாரத்தில் நம்ம சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சந்தைகளை அடுத்த ஏற்றத்திற்கு பேங்கிங் செக்டார் ஒரு பெரிய மூவை கொடுக்கும். ஏன்னா 40% ஆஃப் த கான்ஸ்டிடியூட்டன்ட் ஆஃப் நிப்டியில பேங்கிங் செக்டார் இருக்கு அப்படின்னும், அது போல அதே மாதிரி விஷயங்கள் இன்றைய தினம் நடந்திருப்பதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். என்ன சொல்றது, நிஜம் ஆனால் உண்மை. ஓகேயா? ஸோ தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா எட்டர்னல் தான், ஜொமேட்டோ தான் எட்டர்னல். இப்ப எட்டர்னல், ஐசிஐசிஐ பேங்க், பாரதி ஏர்டெல், சன் பார்மா, பஜாஜ் ஃபின்சர். அது போல டாப் லூசர்ஸ்ல பார்த்தோம்னா விப்ரோ, ஹீரோ மோட்டோகார்ப், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டெக் மஹேந்திரா அண்ட் கோல் இந்தியா இவையெல்லாம் டாப் லூசர்ஸ் டுடே. மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 365 ரூபாய் குறைந்து 95,296 சில்வர் 1571 ரூபாய் குறைந்து 94,679, குரூட் ஆயில் 73 ரூபாய் அதிகரித்து 5,414 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதுபோல இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய ராய்டர்னுடைய போல், ராய்டர்ங்கிறது உலகளாவிய நியூஸை நம்ம ஊர்ல பிடிஐ சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உலகளாவிய சந்தைகள்ல இருந்து வரக்கூடிய நியூஸை சொல்றது ராய்டர். அது ஒரு நம்பகத்தன்மையான உள்ள விஷயங்களை கூறக்கூடிய இடம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய போல் படி யூஎஸ் ரிசெஷன் பாத்தீங்கன்னாக்க கம்மிங் இயர்ல 45% இருக்கக்கூடும் என்று கணித்துள்ளார்கள். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் மேக்ஸ் பைனான்ஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் ஐடிசி. இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. as usual எதிர்பார்த்தது சற்று குறைவாக உள்ளது. ஆனால் சந்தைகள் எதிர்பார்த்ததை விட கூடவே காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு சந்தைகள் ஏறியதற்கு என்ன காரணம் சார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு வரும்ல, அந்த விஷயத்தை பத்தி பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னாக்க இந்த ட்ரேட் டீல் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா கூடிய விரைவில் வர இருக்கிறது. ட்ரேட் டீல் பிட்வீன் யூஎஸ் அண்ட் இந்தியா ஒரு பெரிய வெற்றிகரமான விஷயம். ரெண்டாவது, நமக்கு மேக்ரோ லெவல்ல பயங்கர பூஸ்டுங்க. லைக் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ஆகட்டும் சரி, சிபிஐ ஆகட்டும் சரி, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மூவாக இருந்திருக்கிறது. ஸோ மேக்ரோ பூஸ்ட் இஸ் ஆல்சோ மார்க்கெட்டுக்கு ஒரு அப் மூவ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். மூன்றாவது, நாம் 2 நாளாக கூறியிருக்கக்கூடிய இந்த மான்சூனை பற்றியான விஷயங்கள், அது ஒரு பெட்டராக இருக்கக்கூடும் என்று சொல்லியிருக்காங்கல்ல, நார்மல் மான்சூன், அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நான்காவது பாத்தீங்கன்னாக்க எஃபிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், அவங்க பையிங்க மறுபடியும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஐந்தாவது, ஒரு ஸ்ட்ராங் கெயின் இன் எஃப்ஐனுடைய
ஒரு மூவ்மெண்ட்ல. ஸோ இவை எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ஒரு பெட்டர் ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு உண்டான வழிகளை சொன்னதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த எல்லா வெயிட்டேஜும் சேர்ந்து தான் மார்க்கெட் ஏறினது. நாம் வந்து போன வாரம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஏப்ரல் மாதம் நிஃப்டி பாசிட்டிவா க்ளோஸ் ஆகுமா நெகட்டிவா க்ளோஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க யாரும் இதுவரையிலையும் அதுக்கு பதில் சொல்லல. ஏன்னா அப்ப வந்து மார்க்கெட் வந்து விழுந்துட்டு இருந்தது. ஸோ அதனால என்னடா மார்க்கெட் விழுந்துட்டு இருந்தே என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு சொன்னீங்க. பரவாயில்ல, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மார்க்கெட்டை ஒட்டி செல்கிறது அர்த்தம். நம்ம சொல்லுகின்ற விஷயம் ஆப்போசிட்டா இருந்தா நீங்க வந்து உங்களை மாத்திக்கணுங்கிறது தான் விஷயம். எல்லாருக்குமே அது, எனக்கும் தான் அது சேர்த்து தான். சரியா? ஸோ அதனால நீங்களும் அதை வந்து பாருங்க. அடுத்தது பார்த்தோம்னா இன்றைய தினம் நிப்டி ஓப்பனிங் வந்து 23,401 ஒரு கேப் டவுன் லேசா ஓப்பன் ஆச்சு. தென் லோ வந்து பாத்தீங்கன்னாக்க உடனே வந்துருச்சு ஒரு 9:30 மணிக்கு 23,298.35. ஒரு 10-11 மணி வரலையும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லைங்க. அந்த சைனா நம்மளுடைய இந்தோ யூஎஸ் ஒரு ட்ரேட் இன்புட் வர ஆரம்பிச்ச உடனே மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சதுங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை இன்றைய தினம் கொடுத்தது என்று சொல்லலாம். அதனால இன்றைய தினம் டே ஹை பார்த்தோம்னா 23,872, டே லோ 23,298. கிட்டத்தட்ட ஒரு 580 புள்ளிகளுக்கு மேலே இன்றைய தினம் சந்தைகளில் வந்து மூவ்மெண்ட்டை நாம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் வால்யூம் ஆஃப் நிப்டி 500ல பார்த்தோம்னா ரோட்டோ பம்ப்ஸ் ஒரு சிக்னிபிகன்ட் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் சொல்லலாம். இன்னைக்கு டுடேஸ் வால்யூம் பார்த்தோம்னா 25.60 டைம்ஸ் அதிகரித்திருக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்தியா சிமெண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் வால்யூம் 22.37 டைம்ஸ் வந்து ஜம்ப் இன் ட்ரேடிங் வால்யூம். ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு 2.5% ஏறி இருக்கு. அதுபோல ஆர்ச்சிட் பிளை டெக்கார் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸும் 21 டைம் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்கிரிப்பும் கிட்டத்தட்ட 12% ரேலி ஆயிருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் டுடே ஒரு நல்ல ஒரு வால்யூம் மூவ்மெண்ட் வித் பிரைஸ் ஹைக்ல இருந்த பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் நிப்டியை பொறுத்தவரை ஃபியூச்சரும் இன்னைக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல் நடந்திருக்கு. பட் பேங்க் நிப்டியில ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரு 18 லட்சம் தான் நடந்திருக்கு. நண்பர்களே, நாளைய தினம் நமது சந்தைகளில் வந்து விடுமுறை இருக்கு. மேலும் இந்த அடுத்த 3 தினங்களுக்கு லிட்ரஸி வித் மார்க்கெட் வந்து என்னென்னலாம் நம்ம கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.